சார், செங்கோட்டையன் விவகாரம் அவர் மௌனத்தை கலைச்சிருந்தாரு. எடப்பாடி அவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்திருந்தாரு. ஹரித்வார் போற அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போயிருக்கிறாரு சார், எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேத்துக்கும் ஒரே தலைவர் தான். அவங்க சொல்றாங்க, அவங்க ஆடுறாங்க, அவ்வளோ. அதில் என்ன இருக்குது? வேற எங்கேயா போயிருந்தாருன்னா ஆச்சரியப்படலாம். ஹரித்வார் அமித்ஷா போய் அவங்க கட்சி தலைவரை பார்க்க போயிருக்காரு. பழனிசாமியை கொஞ்சம் ஓரம் கட்டியிருக்காரு அமித்ஷா. செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறபடி ஆடுறது தானே அவங்க வேலையை. அதிமுக தனியாக இயங்காதுன்னு நான் சொன்னதுக்கு இதெல்லாம் தான் ஆதாரம். அது அவங்க பி டீம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. பாஜகவே தான் அதிமுகன்னு ஆகிப்போச்சு. அவங்க தலைவர் அமித்ஷா. அமித்ஷா தலைவர்கிட்ட போயிருக்காரு. பழனிசாமி அப்புறம் கூப்பிடுவார், தேவைப்பட்டா கூப்பிட்டு. எதன் அடிப்படையில் செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு சார்? இவர் கட்சிக்காரு அப்படிங்கிற அடிப்படையிலையா, முன்னாள் அமைச்சரா? ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு விவகாரமே வெடிச்சிருந்தது. இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஒன்றும் இல்லைங்க. பழனிசாமி பிரயோஜனம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அவருக்கு எல்லா சலுகையும் கொடுத்தாங்க. கட்சி அங்கீகாரம் கொடுத்தாங்க, கட்சி கொடியை கொடுத்தாங்க, கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. மக்கள் மத்தியில் அவர் நிற்கவே இல்லையே.